என்னோட அப்பா கடைக்கு போற வழியில ஒரு காக்கா ஓரமா படுத்துட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னு கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது, "தெரியல 2 நாளா அங்கேயே தான் இருக்குன்னு" சொன்னாங்க. அத பார்த்துட்டு எங்க அப்பா பாவப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் தண்ணி, அதுக்கப்புறம் சாதம் குடுத்து பார்த்தாங்க. சரியா சாப்பிடல. சரின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சிருந்தோம். இந்த காக்கா நேத்து நைட்டு வந்துச்சு. காலையில ஹாஸ்பிட்டல் நானும் எங்க அப்பாவும் தூக்கிட்டு போனோம். எங்கன்னா வேப்பேரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போனோம். காக்காக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களான்னு ஒரு டவுட்லயே தான் கிளம்புனோம். ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்பனா இது நோயுமா? இது நான் வளர்க்கல மேம். அடிப்பட்டு வந்து இந்த ஸ்வாப் வச்சுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சரியா இருக்கும். ஸ்வாப் 4 தானே கொடுத்தாங்க. 2 அந்த டாக்டருக்கு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மனுஷங்களுக்கு கொரோனா எப்படியோ அதே போல காக்காங்களுக்கு இப்போ ஒரு டிசீஸ் வந்து பரவுதுன்னு சொன்னாங்க. என்ன இன்ஃபெக்ஷன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துல இருந்து சாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. டிசீஸ் கொஞ்சம் சரியாகிறதுக்காக 2 இன்ஜெக்ஷனும் குளுக்கோஸும் ஏத்துனாங்க. செலவு வந்து ஷீட்டுக்கு மட்டும் ₹100 சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கான மெடிசனும் ஃப்ரீயா குடுத்தாங்க. நிஜமா சொல்றேன், டாக்டர்ஸ்லாம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. காக்கா தானன்னு சொல்லிட்டு ஈஸியா விடல. அதுக்கேத்த நல்ல ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணியிருக்கோம். அவன் பொழைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.